சேந்தன் அமுதனுடைய வீட்ல இருந்த ஊமை ராணிய பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் தஞ்சை கோட்டைக்கு கூட்டிட்டு வராங்க. கோட்டைக்குள்ள அவங்க நுழைஞ்ச சமயத்துல வேளக்கார படையினரும் கூட்டமா கோட்டைக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. ஆர்வத்தோட அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஊமை ராணி வேளக்கார படைய தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சு அப்புறம் எங்கேயோ காணாம போயிடுறா. அவளை எங்கன்னு ஆழ்வார்க்கடியானும் பூங்குழலியும் தேடி பார்க்கறாங்க. ஆனா கண்டுபிடிக்க முடியல. அதனால பூங்குழலி தனியா முதல் மந்திரியுடைய வீட்டுக்கு வர்றா. இதத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 4வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 27 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 28 பாதாள பாதை. நாற்புறமும் நன்றாக பார்த்துவிட்டு ரவிதாசன் திறந்திருந்த நிலவறை கதவை சுட்டிக்காட்டி சோமன் சாம்பவனை அதன் உள்ளே போகச் சொன்னான். முதலில் இருட்டில் கண் தெரியாது, அதற்காக கதவின் அருகிலேயே நின்று விடாதே, உள்ளே கொஞ்சம் தூரமாகவே போய் நின்று கொள் என்றான். சோமன் சாம்பவன் நிலவறைக்குள் புகுந்ததும் அவனை இருள் விழுங்கிவிட்டது போலிருந்தது. பிறகு ரவிதாசன் நடைபாதை வழியாக திரும்பி நந்தினி தேவியின் வசந்த மண்டபம் வரையில் சென்றான். அங்கிருந்து பழுவேட்டரையரின் அரண்மனையை பார்த்து கொண்டிருந்தான். தாதி பெண்ணை தவிர வேறு யாராவது வந்துவிட்டால் அவனும் நிலவறைக்குள் அவசரமாக சென்று கதவை சாத்திக் கொள்வது அவசியமாயிருக்கலாம் அல்லவா? ரவிதாசன் அவ்விதம் வசந்த மண்டபத்தில் நின்று கொண்டு அரண்மனை வாசலையே பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் மந்தாகினி சிறிதும் சத்தமின்றி நடந்து திறந்திருந்த நிலவறைக்குள் பிரவேசித்தாள். அடர்ந்த காடுகளில் நள்ளிரவில் எத்தனையோ நாள் இருந்து பழக்கப்பட்டவளுக்கு அந்த நிலவறையின் இருட்டு பிரமாதமாக தெரியவில்லை. சில வினாடி நேரத்தில் கண்கள் தெரிய ஆரம்பித்தது. ரவிதாசனுடன் வந்தவன் சற்று தூரத்தில் ஒரு தூணுடன் முட்டிக்கொண்டு தவித்ததை பார்த்தாள். இவள் அதற்கு நேர்மாறான திசையில் சென்றாள். அங்கே ஒரு படிக்கட்டு காணப்பட்டது. நிலவறை பாதை அங்கே கீழே இறங்கிச் சென்றது. படிகளின் வழியாக இறங்கி கீழே நின்று கொண்டாள் அவள். சோமன் சாம்பவனுக்கு ஏதோ சிறிது சத்தம் கேட்டிருக்க வேண்டும். யாரது, யாரது என்று குரல் கொடுத்தான். அது திறந்திருந்த வாசல் வழியாக போய் ரவிதாசனுடைய காதில் லேசாக விழுந்தது. அச்சமயத்தில் அரண்மனை வாசல் வழியாக தாதி பெண் கையில் தீவர்த்தியுடன் வந்து கொண்டிருந்ததை ரவிதாசன் பார்த்தான். தான் முன்னால் சென்று சோமன் சாம்பவனுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக விரைந்து நடந்தான். நிலவறை வாசல் படிக்குள் புகுந்ததும், சாம்பவா, எங்கே இருக்கிறாய்? என்னை கூப்பிட்டாயா என்றான். ஆமாம், கூப்பிட்டேன் என்றான் சோமன் சாம்பவன். அதற்குள்ளே அவசரமா? உன் குரல் வெளியிலே யாருக்காவது கேட்டால் என்ன செய்கிறது? உன்னை இங்கே இப்படியே விட்டுவிட்டு போய்விடுவேன் என்று நினைத்தாயா என்று ரவிதாசன் கேட்டதும், இல்லை இல்லை, ஒரு விஷயம் கேட்பதற்காக கூப்பிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சோமன் சாம்பவன் ரவிதாசனை அணுகி வந்தான். இச்சமயத்தில் நிலவறையின் வாசலில் பிரகாசமான வெளிச்சம் தெரிந்தது. அந்த பெண் தீவர்த்தியுடன் வந்துவிட்டாள். உன்னை பார்த்து விடப் போகிறாள். போ போ, தூரமாக சென்று தூண் மறைவில் நில், சீக்கிரம் என்றான் ரவிதாசன். சோமன் சாம்பவன் அவசரமாக பின்வாங்கி சென்றான். அடுத்த வினாடி நிலவறையின் வாசலில் தாதி பெண் கையில் தீவர்த்தியுடன் வந்து நின்றாள். மந்திரவாதி, எங்கே போனாய் என்று கேட்டாள். எங்கேயும் போகவில்லை, உனக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன் என்று கூறிக்கொண்டே ரவிதாசன் அவளை அணுகி தீவர்த்தியை கையில் வாங்கி கொண்டான். பெண்ணே, வெளியில் கதவை பூட்டிக்கொள். இன்னும் ஒரு நாழிகைக்கெல்லாம் சாவியுடன் திரும்பி வா. கதவை தட்டிப்பார். நான் குரல் கொடுத்தால் திறந்து விடு. ஒருவரும் இல்லாத சமயமாக பார்த்து திற என்றான் ரவிதாசன். ஆகட்டும் மந்திரவாதி, ஆனாலும் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன். சின்ன பழுவேட்டரையருக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. நீ அகப்பட்டு கொண்டால் என்னை காட்டி கொடுத்து விடாதே என்று கேட்டுக்கொண்டாள் தாதி பெண். பெண்ணே, வீணாக கலவரப்படாதே. நான் தான் சொன்னேனே, காலாந்தக கண்டனுக்கே இறுதி காலம் நெருங்கிவிட்டது. ரவிதாசன் இப்படி கூறியதும், சரி, என்னை ஏன் மறுபடி வந்து கதவை திறக்க சொல்லுகிறாய்? நிலவரையிலிருந்து வெளியில் போவதற்குத்தான் வேறு வழி இருக்கிறதே என்று கேட்டாள் தாதிப்பெண். அந்த வழி இன்றைக்கு உபயோகப்படாது. வெட்டாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. நீ போ, சரியாக ஒரு நாழிகைக்கெல்லாம் திரும்பிவிடு
என்றான் ரவிதாசன். தாதி பெண் வெளியில் சென்று கதவை சாத்தினாள். அவள் வெளியில் கதவை பூட்டிய அதே சமயத்தில் ரவிதாசன் உட்புறத்தில் தாளிட்டான். பிறகு கையில் தீவர்த்தியை தூக்கி பிடித்துக் கொண்டு சோமன் சாம்பவன் இருக்குமிடம் நோக்கி விரைந்து வந்தான். சாம்பவா, என்னை என்னவோ கேட்க வேண்டும் என்று சொன்னாயே, இப்போது கேள் என்றான். நீ இதற்கு முன் ஒரு தடவை இங்கே வந்தாயா என்று சோமன் சாம்பவன் கேட்டான். ஒரு தடவை என்ன, பல தடவை வந்திருக்கிறேன். நாம் சேர்த்து வைத்திருக்கும் பொருள் எல்லாம் வேறு எங்கிருந்து வந்ததென்று நினைத்தாய் என்றான் ரவிதாசன். நான் அதை கேட்கவில்லை. நீ சற்று முன்னால் என்னை இங்கே விட்டுவிட்டு வெளியில் போனாயல்லவா, மறுபடியும் வந்தாயா என்று கேட்டேன். இப்போதுதான் வந்திருக்கிறேனே என்றான் ரவிதாசன். நடுவில் ஒரு தடவை வந்தாயா என்று கேட்டேன் என்றான் சோமன் சாம்பவன். நடுவிலும் வரவில்லை, ஓரத்திலும் வரவில்லை. எதற்காக கேட்கிறாய் என்றான் ரவிதாசன். நீ போன சிறிது நேரத்துக்கெல்லாம் வாசற்படியின் வெளிச்சம் சட்டென்று மறைந்தது. நான் தூணில் முட்டிக்கொண்டேன் என்றான் சோமன் சாம்பவன். ஒருவேளை கதவு தானாக சாத்தி திறந்து கொண்டிருக்கும் என்றான் ரவிதாசன். இல்லை, ஏதோ ஒரு உருவம் உள்ளே வந்தது போல தெரிந்தது. காலடி சத்தமும் நன்றாக கேட்டது என்றான் சோமன் சாம்பவன். அது உன்னுடைய சித்த பிரமையாயிருக்கும். இந்த நிலவரையே அப்படித்தான். இருட்டிலே நிழல் போல தெரியும். திடீரென்று வெளிச்சம் தோன்றி மறையும். விசித்திரமான ஓசைகளெல்லாம் கேட்கும். இங்கே நுழைந்தவர்கள் சிலர் பயப்பிராந்தியினாலேயே செத்துப் போயிருக்கிறார்கள். அவர்களுடைய எலும்புக்கூடுகள் ஆங்காங்கே கிடக்கின்றன. பழுவேட்டரையன் வேண்டுமென்றே அந்த எலும்புக்கூடுகளை எடுக்காமல் விட்டு வைத்திருக்கிறான். ஒருவரும் அறியாமல் இந்த நிலவறைக்குள் நுழைகிறவர்கள் எலும்புக்கூடுகளை பார்த்து பயந்து சாகட்டும் என்று. அப்படி யாருக்கும் தெரியாமல் இந்த நிலவறையில் பிரவேசிக்க முடியுமா என்ன என்று கேட்டான் சோமன் சாம்பவன். சாதாரணமாக யாரும் நுழைய முடியாது. என்னை தவிர அப்படி யாரும் நுழைந்திருப்பார்கள் என்றும் தோன்றவில்லை. நானும் இளையராணி அல்லது அவளுடைய தோழியின் உதவியினால் தான் இங்கு வந்திருக்கிறேன். பழுவேட்டரையன் யாரையாவது பயங்கரமாக தண்டிக்க விரும்பினால் நிலவறை கதவை லேசாக திறந்து வைத்து விடுவான். பொக்கிஷ நிலவரையை பற்றி கேள்விப்பட்டிருப்பவர்கள் பொருளாசையினால் இதில் நுழைவார்கள். அப்புறம் இதை விட்டு வெளியில் போவதில்லை. உன் ஒருவனை தவிர இங்கு வந்தவன் யாரும் வெளியில் போனதில்லை என்றா சொல்லுகிறாய் என்று கேட்டான் சோமன் சாம்பவன். முன்னே எல்லாம் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது 2 பேரை பற்றி எனக்கு சந்தேகமாயிருக்கிறது என்றான் ரவிதாசன். யாரை சொல்லுகிறாய் என்று எனக்கு தெரியும். நீ வல்லவரையனையும் கந்தமாறனையும் தானே சொல்லுகிறாய் என்று கேட்டான் சோமன் சாம்பவன். ஆமாம் என்று ரவிதாசன் கூறியதும், இவர்களை நாம் இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருக்கிறோமே என்றான் சோமன் சாம்பவன். உனக்கு எத்தனை தடவை சொல்லுவது? வல்லவரையனை ஒரு முக்கியமான காரியத்துக்காகத்தான் இளையராணி விட்டு வைத்திருக்கிறாள். சுந்தர சோழனுடைய குலம் நசிக்கும் போது வந்தியத்தேவனும் சாவான். அதற்கு காலம் நெருங்கிவிட்டது. வா வா, இந்த நிலவரையில் உள்ள சுரங்க பாதைகளை எல்லாம் உனக்கு காட்டுகிறேன். ஒரு காரியத்தில் மட்டும் ஜாக்கிரதையாயிரு. இங்கே நவரத்தின குவியல் வைத்திருக்கும் மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதில் 100 வருஷங்களாக சோழர்கள் சேர்த்து வைத்த நவரத்தினங்களை குப்பல் குப்பலாக போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த நவரத்தினங்களின் மோகத்தில் மனதை பறிகொடுத்து விட்டால் நீ வந்த காரியத்தையே மறந்து போனாலும் போய்விடுவாய். அந்த நவரத்தின குவியல்களை பார்த்தபோது என்னுடைய மனது கூட சிறிது சலித்து போய்விட்டது. அதனாலேதான் உனக்கு எச்சரிக்கை செய்தேன். இருக்கட்டும், வா போகலாம். முதலில் சோழன் அரண்மனைக்கு போகும் வழியை உனக்கு காட்டுகிறேன். அதை காட்டிவிட்டு நான் போன பிறகு நீயே சாவகாசமாக இந்த நிலவரை முழுவதையும் சுற்றி பார்த்துக்கொள். பின்னொரு காலத்தில் உபயோகமாயிருக்கலாம். இப்படி சொல்லிக்கொண்டே ரவிதாசன் தீவர்த்தியை பிடித்துக்கொண்டு மேலே சென்றான். சோமன் சாம்பவன் பக்கத்திலேயே சென்றான். முன்னொரு சமயம் பெரிய பழுவேட்டரையரும் இளையராணி நந்தினியும் சென்ற அதே பாதையில் அவர்கள் சென்றார்கள். நிலவறைக்குள் ஆங்காங்கே பிரம்மாண்டமான சிலந்தி கூடுகளும் அவற்றின் மத்தியில் ராட்சச சிலந்தி பூச்சிகளும் காணப்பட்டன. தரையிலோ விசித்திர வடிவங்கள் கொண்ட ஜீவராசிகள் சில அதிவேகமாகவும் சில மெதுவாகவும் ஊர்ந்து சென்றன. ரவிதாசன் கூறியது போலவே இனந்தெரியாத பலவித சத்தங்கள் கேட்டன. வெளியே இன்னமும் அடித்துக் கொண்டிருந்த புயலின் சத்தமும் எப்படியோ எங்கிருந்தோ அந்த சுரங்க நிலவறைக்குள் வந்து எதிரொலி செய்தது. சோமன் சாம்பவன் திடீரென்று திடுக்கிட்டு நின்று, ரவிதாசா, ஏதோ காலடி சத்தம் போல் கேட்கவில்லை என்று கேட்டான். கேட்காமல் என்ன? நம்முடைய காலடி சத்தம் கேட்கத்தான் கேட்கிறது. வீணாக மிரண்டு விடாதே. இப்போது நானும் இருக்கும்போதே இப்படி பயப்பட்டாயானால் இங்கே 2-3 தினங்கள் எப்படி இருப்பாய் என்று கேட்டான் ரவிதாசன். நான் ஒன்றும் பயப்படவில்லை. நீ போன பிறகு வீண் பிராந்திக்கு உள்ளாவதை காட்டிலும்
நீ இருக்கும்போதே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலவறைக்குள் புகுந்தவர்கள் சிலர் இங்கேயே செத்துப் போனார்கள் என்று சொன்னாயல்லவா?" என்றான் சோமன் சாம்பவன். "ஆமாம். அவர்களுடைய ஆவிகள் இங்கே உலவிக் கொண்டுதான் இருக்கும். அதனால் என்ன? பேய்கள் தான் நம்மைக் கண்டு பயந்து அலறுமே." அந்தச் சிறு பையன் வந்தியத்தேவன் இந்த நிலவறையில் பயப்படாமல் இருந்து எப்படியோ தப்பி வெளியேறியிருக்கிறான். எத்தனையோ பேய் பிசாசுகளைப் பார்த்த நானும் நீயும் ஏன் பயப்பட வேண்டும் என்று கேட்டான் ரவிதாசன். இருந்தாலும் 2, 3 நாட்கள் இங்கேயே இருக்கிறது என்றால் எனக்கு யோசனையாகத்தான் இருக்கிறது ரவிதாசா. அதற்கு முன்னாலேயே ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைத்தால் என்று சோமன் சாம்பவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே, வேண்டாம் வேண்டாம், அந்த தவறு மட்டும் செய்து விடாதே. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன் வியாழன் 2 நாளும் நீ காத்து கொண்டிருக்க வேண்டும். சுந்தர சோழன் தனிமையாக இருக்கும் நேரம் எது என்பதை பார்த்து வைத்துக்கொள். சுந்தர சோழனுடைய பட்டமகிழ்ச்சி எப்போதும் அவன் அருகிலேயே இருப்பாள். வெள்ளிக்கிழமை இரவு நிச்சயமாக துர்கா பரமேஸ்வரியின் கோயிலுக்கு போவாள். அன்று இரவுதான் நீயும் உன் காரியத்தை முடிக்க வேண்டும். சுந்தர சோழனுடைய குலம் நிர்மூலமாகும் நாள் வெள்ளிக்கிழமைதான். முன்பின்னாக ஏதாவது நடந்தால் காரியம் கெட்டுப் போகலாம் என்றான் ரவிதாசன். இப்படி பேசிக்கொண்டே இருவரும் விரைவாக நடந்தார்கள். அவர்கள் இருவரும் அறியாமல் தூண்களின் மறைவிலே ஒளிந்தும் சிறிதும் சத்தமின்றி பாய்ந்தும் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஊமை ராணி அவர்கள் கண்ணில் படவே இல்லை. நிலவறை சுரங்கத்தின் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு எதிரே ஒரு நெடுஞ்சுவர் நின்றது. அதில் எங்கேயும் வாசல் இருப்பதாகவே தெரியவில்லை. ஆனால் சுவரின் உச்சியில் சிறு பலகணி வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வந்தது. ரவிதாசன் தீவர்த்தியை சாம்பவன் கையில் கொடுத்துவிட்டு அந்த செங்குத்தான சுவரில் ஆங்காங்கே நீட்டிக் கொண்டிருந்த முண்டு முரடுகளை பிடித்துக்கொண்டு ஏறினான். சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு கீழே சரசர என்று இறங்கினான். இந்த பலகணி வழியாக பார்த்தால் சோழன் அரண்மனை தெரியும். அந்த அரண்மனையிலும் முக்கியமான இடம் தெரியும் என்றான் ரவிதாசன். எது, சுந்தர சோழன் படுத்திருக்கும் இடமா என்றான் சாம்பவன். ஆமாம், அங்கே ஜன நடமாட்டம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த பலகணியின் மூலமாக பார்த்து நீ தெரிந்து கொள்ளலாம். இப்போது என்னுடன் வா. நான் செய்கிறதை நன்றாக பார்த்துக்கொள் என்றான் ரவிதாசன். இவ்விதம் கூறிவிட்டு ரவிதாசன் கீழே குனிந்தான். உற்று பார்த்து வட்ட வடிவமான ஒரு கல்லின் மீது காலை வைத்து அமுக்கிக் கொண்டு 2 கையினாலும் ஒரு சதுர வடிவமான கல்லை பிடித்து தள்ளினான். கீழே ஒரு வழி ஏற்பட்டது. கடவுளே, நிலவறைக்குள்ளே ஒரு பாதாள பாதையா என்று வியந்தான் சோமன் சாம்பவன். ஆமாம், இந்த பாதை இருப்பது பெரிய பழுவேட்டரையரையும் இளையராணியையும் தவிர யாருக்கும் தெரியாது. மூன்றாவதாக எனக்கு தெரியும். இப்போது உனக்கும் தெரியும். பாதையை திறப்பது எப்படி என்று தெரிந்து கொண்டாயல்லவா? கேட்டுக்கொண்டே ரவிதாசன் அந்த பாதையில் இறங்கினான். சோமன் சாம்பவனும் தொடர்ந்தான். தீவர்த்தியின் வெளிச்சம் சிறிது நேரத்துக்கு மறைந்தது. ஊமை ராணி தான் மறைந்து நின்ற இடத்திலிருந்து ஒரே பாய்ச்சலாக அங்கே வந்தாள். திறந்திருந்த வழியை உற்று பார்த்தாள். அதில் இறங்குவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தாள். பிறகு ஏதோ ஆலோசனை செய்தவளாக சட்டென்று காலை வெளியில் எடுத்தாள். சிறிது நேரம் யோசனை செய்து கொண்டிருந்து விட்டு முன்னர் ரவிதாசன் சுவரின் மீது ஏறிய இடத்தை நோக்கினாள். அங்கே ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று அவன் ஏறியது போலவே தானும் அந்த சுவர் மீது ஏறினாள். பலகணியை அடைந்ததும் அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அப்பால் பார்த்தாள். சுவரை ஒட்டினாற்போல் தோட்டமும் அதற்கு அப்பால் அழகிய மாட மாளிகையும் தெரிந்தது. அந்த மாளிகையை பார்த்ததும் அவளுக்கு உடம்பு சிலிர்த்தது. அதற்குள்ளே தனக்கு உயிரினும் இனியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவளுடைய உள்ளுணர்ச்சி கூறியது. ரகசிய வழியாக போகிறவர்கள் தனக்கு பிரியமானவர்களுக்கு தீங்கு செய்யும் நோக்கம் கொண்டவர்கள் என்பதையும் உணர்ந்தாள். அவர்களுடைய தீய நோக்கத்தை தடுக்கும் ஆற்றலை தனக்கு தெய்வம் கொடுத்து அருள வேண்டுமென்று அவள் மனமாற பிரார்த்தித்துக் கொண்டாள். கீழே இறங்கிவிடலாமா என்று அவள் எண்ணிய சமயத்தில் சற்று தூரத்தில் ஒரு காட்சி தெரிந்தது. சற்று முன்னால் அந்த இருள் அடர்ந்த நிலவரையில் இருந்த ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் அங்கே ஏறி தூண்களின் மறைவில் ஒளிந்து நின்றார்கள். அரண்மனையின் உட்பக்கமாக உற்று உற்று பார்த்தார்கள். அப்போது பகல் நேரமாகையால் அந்த மாளிகையின் மேன் மாடம் நன்றாக தெரிந்தது. ரவிதாசனின் கையில் தீவர்த்தி இல்லை. சாம்பவன் கையில் வேல் மட்டும் இருந்தது. ரவிதாசன் அந்த வேலை வாங்கிக் கொண்டு மாளிகையின் உட்புறத்தை நோக்கி அதை எறிவதற்காக குறிப்பார்த்தான். ஊமை ராணியின் நெஞ்சு அச்சமயம் நின்று விட்டது போல் இருந்தது. நல்ல வேளையாக ரவிதாசன் வேலை எரியவில்லை. எரிவது போல் பாவனை செய்துவிட்டு சோமன் சாம்பவனிடம் திரும்ப கொடுத்து விட்டான். மறுகணம் அவர்கள் இருவரும் அங்கிருந்து இறங்கி மறைந்து விட்டார்கள். ஊமை ராணியும்
பலகணியிலிருந்து சுவர் வழியாக கீழே இறங்கினாள். சுரங்கப்பாதை தென்பட்ட இடத்தையே பார்த்து கொண்டு மறைந்து நின்றாள். இன்னும் சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த பாதையில் மறுபடி தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது. இருவரும் வெளியில் வந்தார்கள். சுரங்கப்பாதையை மூடினார்கள். ரவிதாசா, உனக்கு கவலை வேண்டாம். ஒப்புக்கொண்ட காரியத்தை நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன். சுந்தர சோழனுடைய வாழ்க்கை வெள்ளிக்கிழமையோடு முடிவடையும். இம்மாதிரியே நீங்களும் உங்களுடைய காரியத்தை செய்யுங்கள் என்றான் சாம்பவன். இளையராணி கரிகாலனை பார்த்து கொள்ளுவாள். அதை பற்றி கவலை இல்லை. அந்த குட்டிப்புலி கடலிலிருந்து தப்பி வந்து நாகைப்பட்டினத்தில் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் இந்த தடவை அவன் தப்ப முடியாது. அவனை காப்பாற்றி வந்த 2 பெண் பேய்களும் இப்போது இந்த தஞ்சையில் இருக்கின்றன. ஓடக்கார பெண்ணையும் ஊமைச்சியையும் கூட்டத்தில் பார்த்தேன். அந்த வீர வைஷ்ணவ துரோகி கூட இங்கேதான் இருக்கிறான். ஆகையால் குட்டிப்புலியும் இனி தப்ப முடியாது. நாகைப்பட்டினத்துக்கு கிரமவித்தனை அனுப்பப் போகிறேன். சுந்தர சோழனுடைய குலம் இந்த வெள்ளிக்கிழமை நசிந்து விடும் என்றான் ரவிதாசன். அப்புறம் மதுராந்தகத்தேவன் இருப்பானே என்றான் சோமன் சாம்பவன். அவன் இருந்தால் இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு பேதை இன்னும் சில காலத்துக்கு சோழ நாட்டு சிங்காதனத்தில் இருந்து வருவதுதான் நல்லது. பாண்டிய சக்கரவர்த்திக்கும் வயது வர வேண்டும் அல்லவா என்று கேட்டான் ரவிதாசன். இவ்வாறு பேசிக்கொண்டே ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் வந்த வழியோடு விரைந்து சென்றார்கள். அத்தியாயம் 29. ராஜ தரிசனம். ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் மறைந்த பிறகு ஊமை ராணி சுரங்கப்பாதை தென்பட்ட இடத்துக்கு வந்தாள். உற்று உற்று பார்த்து பாதையை திறப்பதற்கு முயன்றாள். முடியவில்லை. ரவிதாசன் அப்பாதையை திறந்த போது அவள் தூரத்தில் நின்றபடியால் திறக்கும் வழியை அவள் கவனித்து பார்க்க முடியவில்லை. 2 பேரில் ஒருவனாவது அங்கே கட்டாயம் திரும்பி வருவான் என்று அவளுடைய மனதில் தோன்றியது. ஆகையால் அவ்விடத்திலேயே காத்திருக்க தீர்மானித்தாள். அவள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. ரவிதாசனை வெளியில் அனுப்பிவிட்டு சோமன் சாம்பவன் அங்கே திரும்பி வந்தான். அவனுடைய கையில் தீவர்த்தி இருந்தது. ஆனால் முன்னை காட்டிலும் மங்கலாக எரிந்தது. ரவிதாசனிடம் அவன் எவ்வளவோ தைரியமாகத்தான் பேசினான். ஆனாலும் அவனுடைய மனதில் பீதி போகவில்லை என்பது சுற்றுமுற்றும் மிரண்டு பார்த்து கொண்டே வந்ததிலிருந்து தெரிந்தது. சுரங்கப்பாதை திறந்த இடத்தின் அருகில் வந்து அவன் பீதியுடன் உட்கார்ந்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் தீவர்த்தி அணைந்து விட்டது. நன்றாக வெளிச்சம் மங்கி சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று அறிந்த பிறகு அவன் சுரங்கப்பாதையை மறுபடியும் திறக்கத் தொடங்கினான். இப்போது மந்தாகினி அதன் சமீபமாக வந்து நின்று கொண்டாள். பாதை திறந்தது. சோமன் சாம்பவன் அதனுள் இறங்கப் போனான். அப்போது அந்த நிலவரையில் அவனுக்கு வெகு சமீபத்தில் கிரீச் என்ற நீடித்த ஓலக்குரல் ஒன்று கேட்டது. சோமன் சாம்பவன் தன் வாழ்நாளில் எத்தனையோ பயங்கரங்களை பார்த்து வந்தான். ஆயினும் அந்த மாதிரி அமானுஷ்யமான ஒரு சத்தத்தை அவன் கேட்டதில்லை. முதலாவது தடவை அக்குரல் கேட்டதும் சாம்பவன் தயங்கி நின்றான். அதன் எதிரில் நிற்கும் வரையில் காத்திருந்தான். 2ஆம் தடவை அந்த ஓலக்குரலை கேட்டதும் அவனுடைய உடம்பின் ரோமம் எல்லாம் குத்திட்டு நிற்க தொடங்கியது. 3ஆம் தடவை இன்னும் சமீபத்தில் கேட்ட பிறகு அவனுடைய உறுதி குலைந்து விட்டது. அந்த இருள் அடர்ந்த நிலவரையில் வழி துறை கவனியாமல் குருட்டாம்போக்காக ஓடத் தொடங்கினான் அவன். அவன் மறைந்ததும் ஊமை ராணி அந்த பாதையில் இறங்கினாள். சில படிகள் இறங்கிய பிறகு சமதரையாக இருந்தது. அதில் விடுவிடு என்று நடந்து போனாள். சோமன் சாம்பவன் அவள் இறங்குவதை பார்த்திருந்து திரும்பி வந்தாலும் அவளை பிடித்திருக்க முடியாது. அவ்வளவு விரைவாக அவள் நடந்தாள். விரைவாக நடந்தவள் 10 தலை ராவணன் தன் 20 கைகளினாலும் கைலையங்கிரியை பெயர்த்து எடுத்து கொண்டிருந்த ஒரு சிற்பத்தை கண்டாள். மலைக்கு மேலே சிவனும் பார்வதியும் வீற்றிருந்தார்கள். ராவணன் மலையை தூக்கிய இடத்தில் கீழே பள்ளமாயிருந்தது. அவனுடைய 2 கைகளுக்கு மத்தியில் இருந்த இடைவெளி வழியாக அந்த சிற்ப மண்டபத்துக்குள் தான் பிரவேசித்திருப்பதை தெரிந்து கொண்டாள் ஊமைராணி. கைலையங்கிரிக்கு அடியில் அப்படி ஒரு பாதை இருக்கிறது என்பது சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு ஒரு நாளும் தெரியாது. சில மணி நேரம் அந்த சிற்ப சுரங்கப்பாதையின் அதிசயத்தை பார்த்து கொண்டிருந்து விட்டு மந்தாகினி அந்த சிற்ப மண்டபத்தை சுற்றி வந்தாள். வெளிச்சம் மிக குறைவாயிருந்த போதிலும் இருளில் பார்த்து பழக்கமுற்ற அவளுடைய கூரிய கண்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிந்தன. நீண்டு வளர்ந்த காவேரி நதி மலைப்பாறைகளின் வழியாகவும் மரமடர்ந்த சோலைகளின் வழியாகவும் சென்று கடைசியாக கடலில் கலப்பதைப் போல் ஒரு ஓவியம் இருந்தது. அந்த இடத்தில் சிற்ப மண்டபத்தின் மதில் சுவரும் இருந்தது. ஏதோ சந்தேகப்பட்டு ஊமை ராணி அந்த இடத்தில் மதில் சுவரில் கையை வைத்து அமுக்கினாள். உடனே சிறிய கதவு ஒன்று திறந்தது. அதன் வழியாக வெளியேறிய இடம் அரண்மனை தோட்டம். அதற்கு அப்பால் வெகு சமீபத்தில் அரண்மனையின் மாடங்கள் காணப்பட்டன.
சுற்றுமுற்றும் பார்த்தாள் அவள். மயங்கிய அந்தி மாலையின் வெளிச்சத்தில் தோட்டத்தில் யாருமில்லை என்று தெரிந்தது. சற்று நேரத்தில் அரண்மனையின் தீபங்கள் ஒவ்வொன்றாக சுடர்விட்டு எரியத் தொடங்கின. சிறிது நேரத்துக்கெல்லாம் அரண்மனை முழுவதும் ஒரே ஜெகஜோதியாக காட்சியளித்தது. ஐயோ! பகல் வேளையைக் காட்டிலும் இரவு மிகவும் அபாயகரமாக தோன்றுகிறதே என்று மந்தாகினி எண்ணினாள். அரண்மனையை நாலு புறமும் உற்றுப் பார்த்தாள். சிற்ப மண்டபத்துக்கு சமீபமாக இருந்த அரண்மனை பகுதியிலே மட்டும் அதிக விளக்குகள் இல்லை என்பதை கவனித்துக் கொண்டாள். காவேரி வெள்ளத்திலிருந்து தான் எடுத்து காப்பாற்றிய தன் உயிருக்குயிரான செல்வகுமரனை இலங்கையில் கொல்ல முயற்சித்த பாதகனும் அவனுடைய தோழனும் அரண்மனையின் இந்த பகுதியிலேதான் மேல் மாடத்தில் ஏறி நின்றார்கள். ரவிதாசன் இன்னொருவரிடமிருந்து வேலை வாங்கி யார் மீதோ எரிவது போல் குறிப்பார்த்த இடம் இதுதான். நல்ல வேளையாக இந்த பகுதியில் அதிகமாக தீபங்கள் இல்லை. அதற்கு காரணம் என்னவாயிருக்கலாம்? நல்லது, அதுவும் சீக்கிரத்தில் தெரிந்துவிடும் என்று நினைத்து கொண்டே நடந்தாள் அவள். நன்றாக அஸ்தமித்து அரண்மனை தோட்டத்தில் இருள் சூழ்ந்தவுடனே மந்தாகினி சிற்ப மண்டபத்தின் வாசலிலிருந்து மிரண்டோடும் மானை போல பாய்ந்து சென்று அரண்மனையை அடைந்தாள். அரண்மனைக்குள்ளே சற்று நேரம் சுற்றி வந்தவள் கடைசியாக ஒரு படிக்கட்டின் மீது துணிந்து ஏறினாள். ஓரிடத்தில் உட்புறத்தில் கீழே இருந்து தீப வெளிச்சம் வருவதைக் கண்டு அங்கே போய் தூண் மறைவில் எட்டி பார்த்தாள். ஆஹா! அவள் பார்த்தது என்ன? பார்த்த கண்களை திருப்பவே முடியாத காட்சிகளை பார்த்தாள். ஒரு விசாலமான மண்டபத்தின் மத்தியில் சித்திர வேலைப்பாடு அமைந்த சப்ரமஞ்ச கட்டிலில் ஒருவர் சாய்ந்த வண்ணம் படுத்திருந்தார். அவரைச் சுற்றிலும் 4 பெண்களும் 2 ஆண்களும் அச்சமயம் நின்று கொண்டிருந்தார்கள். படுத்திருந்தவரிடம் அவர்கள் பயபக்தி கொண்டவர்கள் என்பது அவர்களுடைய தோற்றத்திலிருந்து தெரிந்தது. சிறிது தூரத்தில் இன்னும் அதிக மரியாதையுடன் 2 தாதி பெண்களும் நின்று கொண்டிருந்தார்கள். சுற்றிலும் நின்றவர்களை முதலில் மந்தாகினி பார்த்தாள். அவர்களில் ஒருத்தி தன் உயிருக்குயிரான சகோதரன் மகள் பூங்குழலி என்பதை அறிந்தாள். மற்றவர்களையும் அவள் முன்னம் சில தடவை மறைவான இடங்களிலிருந்து பார்த்திருக்கிறாள். ஆனால் அவர்கள் எல்லாம் யார் யார் என்று அவளுக்கு நன்றாக தெரியாது. சுற்றி நின்றவர்களை பார்த்துவிட்டு மிக மிக தயக்கத்துடன் மந்தாகினி கட்டிலில் படுத்திருந்தவரை பார்த்தாள். அவளுடைய நெஞ்சு ஒரு கணம் ஸ்தம்பித்து விட்டது. ஆம், அவரேதான். எத்தனையோ யுகம் என்று சொல்லக்கூடிய நீண்ட காலத்துக்கு முன்னால் தான் சின்னஞ்சிறு பெண்ணாக ஓடி விளையாடி காடுகளில் தெரிந்து கொண்டிருந்த காலத்தில் ஓரிடத்தில் வந்து ஒதுங்கி தன் உள்ளத்தையும் உயிரையும் கொள்ளை கொண்ட மனிதர்தான் அவர். தான் வாழ்ந்திருந்த பூதத்தீவை சில காலம் சொர்க்கலோகமாக ஆக்கியிருந்தவர்தான் அவர். பெரிய கப்பலில் கூட்டமாக வந்தவர்களால் அழைத்து போகப்பட்டவர்தான் அவர். ஆஹா! அவர் இப்போது எப்படி மாறிப் போயிருக்கிறார்! அவருடைய முகத்திலே தாடியும் மீசையும் வளர்ந்திருந்தன. கன்னங்கள் ஒட்டி உலர்ந்து போயிருந்தன. நெற்றியிலோ சுருக்கங்கள். ஆஹா! அந்த கண்களில் ஒரு காலத்தில் குடிகொண்டிருந்த காந்த ஒளி எங்கே போயிற்று? தெய்வமே! இப்படியும் மனிதர்கள் மாறுவது உண்டா? இலங்கை தீவில் விஷக்காய்ச்சலில் பீடிக்கப்பட்டவர்கள் பலரை நீண்ட நாள் காய்ச்சலுக்குப் பிறகு உயிர் போகும் சமயத்தில் ஊமை ராணி மந்தாகினி பார்த்திருக்கிறாள். ஒரு காலத்தில் தங்க சூரியனைப் போல் பிரகாசித்துக் கொண்டிருந்த இவருடைய களை ததும்பிய முகமும் அப்படி மாறிப்போயிருக்கிறதே. ஒருவேளை இவருடைய அந்திம காலம் நெருங்கிவிட்டதோ? திடீரென்று மந்தாகினிக்கு அன்று மாலை தான் பார்த்த பயங்கர காட்சி நினைவுக்கு வந்தது. அவள் அச்சமயம் நின்ற இடத்திலேதான் ரவிதாசன் எனும் கொலைகாரனும் அவனுடைய தோழனும் நின்றார்கள். அங்கிருந்துதான் வேல் எறிய குறிபார்த்தார்கள். ஒருவேளை கட்டிலில் படுத்திருப்பவர் மீது எரியத்தான் குறிபார்த்தார்களோ என்னவோ. இந்த நினைவினால் மந்தாகினியின் உடம்பெல்லாம் வெடவெடவென்று நடுங்கியது. கண்களை சுற்றி கொண்டு வந்தது. மயக்கம் வரும் போல் இருந்தது. தூணை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கால்களை ஊன்றி நின்று சமாளித்துக் கொண்டாள் அவள். அத்தியாயம் 29 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.